பாபட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியாக் நல்லெண்ணெய், சேஃப் ரைட் பார்ட்னர் ரெட் டாக்ஸி, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிபிடி பிரியம் சால்ட், ஷஷ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங் மற்றும் அமிர்தாஞ்சம் காஃபி அண்ட் ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ. பண்டிகை விழாக்கள் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாது. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண்டிகையில் இட்லியும் பலகாரமுமே பிரதானமாக இருந்த காலகட்டம் ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடி ஒரு மனமகிழ்ச்சியோட இருந்த நாம இன்னைக்கு எந்த மாதிரி கால சூழலுக்கு நகர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா, விழாக்கள்னாலே பயணம், பணம், உடல் உழைப்பு, இந்த மூணுமே நம்ம கண்ணுக்கு வருது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு நாள் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்ச ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெரிய ஒரு துணிவோடு தான் அந்த விழாக்களை எதிர்கொண்டோம். நாம் எவ்வளோ கடை வாங்கினாலும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிடணுங்க, பார்த்துடணுங்க அப்படின்னு இருந்த காலகட்டம் மாறி இந்த பயணம், இந்த பணம், இந்த உடல் உழைப்பு இப்போ ஒரு பெரிய சுமையா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அந்த சுமையை எதிர்கொள்கிறவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கு. பண்டிகை காலங்களில் அதிகமாக சுமைகளை சுமப்பது ஆண்களா பெண்களா? எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பண்டிகைக்கு தயாராகிறோம்? இல்லை, ஒரு 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 மாதம் முன்னாடியிலேருந்தே தயாராக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ இல்லை எந்த பண்டிகை வந்தாலும் அதை எப்படி பெண்கள் பார்ப்பாங்கன்னா, எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம் அப்படி பார்ப்பாங்க. நம்மளை எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டி வாங்கலாம், எங்கே வாங்கின கண்டோடலாம் புதப்படலாம் அப்படி யோசிப்பார். இன்னும் சொல்லப்போனால் பண்டிகையில் முதல்ல பிளான் பண்ணுறது எப்படின்னா, பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பிளான். அதை முதல்ல பண்ணுறதே ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க, அதுவும் ஆண்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும், வந்த உறவினர்களுக்கு சரியாக சமாளிக்கணும், அவங்க சைடு உறவினர்கள் வந்தால் அவங்கள எப்படி பார்க்கணும், நம்ம சைடு உறவினர்கள் வந்தால் எப்படி பார்க்கணும். அதனால் ஒரு மாதம் முன்னாடியே சத்தியமாக நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் அதை திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். பண்டிகை காலங்களில் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நாம தயாராகிறோம்? டிவி விளம்பரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். ஒரு 30 நாள் முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதில் சொல்லுவாங்க, வித்துடுங்க வித்துடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வித்துட்டு புதுசாக வாங்குங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்வாங்க. அதுவும் இப்பயாவது இப்போ காலங்கள் மாறிடுச்சு சார். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ தைச்சு தான் போடுவோம். 30 நாள் முடியாது துணியை எடுத்துருவோம். அந்த துணியை எடுத்துகிட்டு போய் டைலர்கிட்ட கொடுப்போம். அவர் பிடி பீரியடில் பரேட் எடுக்கிற மாதிரி இப்படி தூக்கு அப்படி தூக்கு அப்படின்னு நம்மளை வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி வாங்குவார். அந்த ட்ரெஸ் எப்போ கிடைக்கும்? கொடுத்துட்டோம். தீபாவளிக்கு முதல் நாள் மட்டும் நைட்டு தான் கொடுப்பார். அந்த 30 நாள் நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளாக வந்துக்கிட்டே இருக்கும் சார். அதை கொடுத்துட்டு அதை அழகாக தைச்சு கொடுப்பாரா, கரெக்டாக இருக்குமா, பட்டாசு அப்பா எப்போ வாங்கி கொடுப்பாரு. அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. எங்கள் அம்மா பாதுஷா செய்வாங்க சார். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க. அந்த பாதுஷா இன்னைக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி. அது இன்னும் எத்தனை நாள் இருக்குது. கடைகள் போகும்போது அவ்வளோ பட்டாசுகள் விற்பாங்க, என்னென்ன விற்கிறாங்க, இது எது இதெல்லாம் வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அந்த நாட்கள் ரொம்ப அழகானது சார். இப்போ ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறோம். உண்மையிலேயே புது ட்ரெஸ்னா என்ன பேர்? புதுசாக வாங்கி போட்டால் தான் புது ட்ரெஸ்ஸு. இப்போ யாரோ ட்ரையல் பார்த்ததை வாங்கி போட்டுட்டு புது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அந்த காத்திருப்பு பார்த்தீங்களா ரொம்ப அழகானது. அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து புடவை எடுத்தாந்து கொடுத்தாலும், சட்டை எடுத்தாந்து கொடுத்தாலும், இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் கேட்குறது இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எனக்கு இவ்வளவு ரூபாய்க்கு புடவை எடுக்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு சட்டை எடுக்கணும் அப்படின்றதுங்க. அதே போல் முன்னாடி அப்பா எடுத்தாந்து கொடுத்தா கட்டிக்கிட்டோம். இப்போ இல்லை, அப்படி இல்லை. நானும் ஜவுளி கடைக்கு வருவேன். எனக்கு இவ்வளவு ரூபாயில் இந்த கலரில் இந்த பார்டரில் இந்த பக்கத்து வீட்டில் கட்டியிருக்கால அதை விட 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்து வாங்கணும். 30 நாள் பதட்டமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? பதட்டமாக தான் இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. போன தடவை 4000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தோம். இந்த தடவை எவ்வளோ இதில் கேட்க போகிறாளோ. ஒரு புடவையோட முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, தங்கச்சியும் கேட்டாலும் கேட்பா. குழந்தையாக்கு எவ்வளவு எடுத்து கொடுக்குறீங்க? நான் முடிவு பண்ண முடியும். கொழுந்தியாவுக்கு எடுக்கையில மட்டும் 1000 ரூபாய் சேர்த்து எடுமான்பேன் சந்தோஷமா. அததான் கொழுந்தியாங்கள ஒரு சந்தோஷமா தானே. சொல்லுங்க, பண்டிகைகள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க தயாராக? புது காலண்டர் எப்போ வாங்குறோமோ அப்போலேருந்து நம்ம தயாராகிடணும். என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்தந்த பண்டிகைக்கு நிறைய லப்பர் பேண்ட் போட்டுருவாங்க. இப்போ தீபாவளி இன்னும் ஒரு 45 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேற்றே வெளியே ஆர்டர் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நேற்றே ஆர்டர் போட்டால் தான் 60+10 கேஷ்பேக் ஆஃபரோட தராங்கன்னு சிவகாசிலே ஆர்டர் போட்டோம். தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்குமாண்ணா, தீபாவளிக்கு நாள் இருக்குது, ஆஃபருக்கு நாள் இருக்குமான்னு கேட்குறா. ஆஃபருக்கு நாள் இருக்குமா, என்கிட்ட காசு இருக்கணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45 நாளைக்கு முன்னாடி வாங்கினா ஒரு 10% எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றாங்க. ஆனால் இந்த 45 நாளைக்கு நான் சேர்த்து வட்டி கட்டணுமேனா அதை பற்றி பேசாத, ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குதோ அதை பாரு அப்படின்றாங்க. ஆஃபரை பற்றி பேசி உங்களை ஆஃபர் பேசினாலே நம்ம ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆனால் தான் அதுக்கு பேர் ஆஃபர். அந்த பலகாரம் சுடுறதுக்குன்னு ஒரு தயாரிப்பு பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து முறுக்கை வந்து 2 நாளைக்கு முன்னாடி சுட ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அதை 6-7 மாதம் வரைக்கும் வச்சு கூட டின்னர் அடைச்சி வச்சு சாப்பிடுவோம். மழை காலத்தில் நானும் எங்கள் அப்பாவும் பொருள் உட்கார வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா சுட போகிற ஒரே ஒரு பலகாரத்துக்கு இப்போலேருந்து பிளான் பண்ணிட்டா. அந்த பலகாரத்தை எப்படி சுடணும், அதுக்கு வந்து முதல்ல மாவை வந்து அரைச்சி கொஞ்ச நாள் வச்சிருக்கணுமாப்பா. அப்புறம் சல்லடையில் இது பெரிய ப்ராசஸ் மாதிரி சொல்கிறான். சல்லடையிலலாம் சலிக்கணுமாப்பா. அதை எடுத்து நல்ல புது பாத்திரத்தெல்லாம் வைக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கி கொடுறான்னு அர்த்தம். அப்போ தான் அந்த அதிரசம் நல்லா வரும். 20 ரூபாய்க்கு கொடுத்தா கடையிலே நல்ல அதிரசம் தர்றான்.
ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த 25 நாள் நான் படாத பாடு. சொல்லுங்க, பண்டிகை காலங்களில் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நீங்களாம் தயாராகிறீங்க? எப்போதுமே நம்ம வந்து பண்டிகைக்கு தயாரா இருக்கணும். எப்பவும் தயாரா இருக்கணும். ஆமா. இப்போ தீபாவளிக்கு வாங்குற கடனை அடைக்கிறதுக்கு பொங்கல் வரலையும் ஆயிடுது. பொங்கல் முடிச்சது பிறகு பாத்தீங்கன்னாக்கா சித்திரை ஒண்ணு வந்துருது. இப்படி வாழ்நாளெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்குது. வாழ்நாளெல்லாம் தீபாவளி பொங்கல் வந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாசத்துலயும் பண்டிகை வந்துகிட்டு இருக்க இந்த சூழல்ல 30 நாளைக்கு முன்னாலாம் கனெக்ட் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் கனெக்ட் பண்ணால் மட்டுமே தான் இன்னைக்கு இருக்கிற பண்டிகைகளை வந்து அழகா கடத்த முடியும். ஒவ்வொரு நாளைக்குமே தயாரா ஒவ்வொரு இருக்கணும் நாளும் பண்டிகை. பண்டிகை தான். திடீர்னு ஒரு நகை கடை திறக்கிறாங்கன்னா பண்டிகை, திடீர்னு ஒரு ஜவுளி கடை திறக்கிறாங்கன்னா பண்டிகை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம தயாராக இருந்தால் மட்டுமே தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம குடும்பத்தை வெற்றிகரமா நடத்த முடியும். அது அவங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு கஷ்டம். சொல்லுங்க, பண்டிகை காலங்கள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல தயாராகிறீங்க? சார் ஒரு பண்டிகைக்கு தயாராகணும்னா 1 வாரம் 1 மாசம்லாம் கிடையாது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடணும் சார். இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு வைங்க, 1.5 டன் ஏசினா அடுத்த தீபாவளிக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி. இந்த அக்ஷய திருதிக்கு 1 சவரன்ல நகை எடுத்தோம்னா அடுத்த அக்ஷய திருதிக்கு 2 சவரன். இன்னைக்கு தீபாவளி முடியுதுன்னா இன்னைக்கு என்ன வாங்கணுமோ அடுத்த தீபாவளிக்கு இதை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற பிளானை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாதான் சார். நீங்க சொல்ற பிளானுக்கு கட்டாயம் பெரிய பட்ஜெட் தேவை. ஏன்னா அந்த பட்ஜெட்ல துண்டு விழுகாம பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே தயாராகணும்னு நினைக்கிறேன். 45 நாளாவது வேணும் சார். ஏன் அப்படின்னா அடுத்த மாதம் தீபாவளி லாஸ்ட்ல கூட வரலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதம் சம்பளத்துல பிடிச்சி வைக்கணும் எல்லாத்தையும். இந்த மளிகை தப்பா வாங்கினா பாத்தீங்களா, சூப்பர் மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா என் மனைவியே சொல்றேன், இந்த சமையல் எண்ணெய் எதுவுமே பண்ணாது, அது வேற விஷயம். இந்த 1 லிட்டர் கேன்ல 5 வாங்கும். நம்ம ட்ராலியை தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். இந்த ஆண்கள் பூரா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பான் வரிசைக்கா. ஆன்லைன் ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்களே லைனில் நிற்கிற ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நடக்கும். நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் எங்கள் அப்பா என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணார். இன்னைக்கு நான் என் பொண்ணோட ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. ஆஹா, தீபாவளிக்கு முன்னாடி இப்போ சொல்லிருச்சு, எப்பா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போகிறோம் மதுரைக்கு, அருப்போட்லேருந்து 12 மணிக்கு போகிறோம். ஏன் 1.5 மணி நேரத்தில் சாப்பாடு டைம் வந்துடும். பிரியாணி சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். எப்போ 6 மணி வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு 7 மணிக்கு ஒரு கடையை சொல்லி அந்த கடையில கறி தோசை சாப்பிட்றோம். பாருங்க, இவ்வளவு சேர்த்து என் பொண்ணோட ஆசையை நான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாளா வேணும். இப்ப இருக்க பண்டிகை சூழலுக்கு எப்படி உங்க வீடு தயாராகுது? தென் தமிழகத்திலேருந்து வந்து வெளியூருக்கு வந்து வேலைக்கு வர இளைஞர்கள் ஒரு கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு தனியார் முதலாளிகிட்ட வேலை பார்ப்பாங்க. இப்போ பண்டிகை வரும்போது அந்த முதலாளி போனஸ் போடுறதுலேருந்து தான் அவங்களுடைய பிளானே தொடங்கும். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய இந்த தீபாவளி போனஸ்னு கொடுத்தாதான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி சரி வீட்டுக்கு போவோங்கிற ஒரு எண்ணமே வரும். அது மாதிரி வெளியூரில் வந்து வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இன்னொருத்தவங்க தான் அவங்களுடைய பண்டிகையுடைய கொண்டாடக்கூடிய நாளையே தீர்மானிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பண்டிகைக்கு எப்படி தயாராகிறோம்? நாங்கள்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி, 48 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? குறிப்பாக ஒவ்வொரு ஆண்கள் பண்டிகைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாராகிறாங்கன்னு பெண்களுக்கு தான் தெரியும். இவங்க சொல்ற இந்த திட்டமிடுதல்ங்கிறது நடக்குதா ஒவ்வொரு ஆண்கள் கிட்டையும்? பட்டிமன்ற பேச்சாளரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு முன்னாடி நாங்க ரெடி ஆகணும் அப்படின்னாக்கா, சீசன் டைம்ல நாங்க சம்பாதிச்சு வச்சது தான். எங்க தீபாவளிலாம் பாத்தீங்கன்னா அன்சீசன் டைம்ல வரும். சீசன் டைம்ல நாங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சாதான் அன்சீசன் டைம்ல நாங்க செலவு பண்ண முடியும். அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னாக்கா, அப்படியே அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா அந்த வேட்டி சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மிடுக்க அப்படியே கிளம்பிற வெளியில. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த வருஷம் புதுசா ஒரு ஸ்வீட் செய்யணும், அதை நல்லா வெரைட்டியா செய்யணும், அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அதையும் ஹெல்த்தியா செய்யணும். அந்த குடும்பத்துக்கு நான் செய்வனும் தான் செய்யணும். அதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா முன்னாடியே கடன் வாங்கணும். அப்ப அவங்க சம்பாதிக்கிற காசுலாம் எங்க போகுது? அந்த பண்டிகை எப்ப எந்தெந்த கடையில போய் என்ன பட்ஜெட்டுக்குள்ள நாங்க வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அதையும் நாங்க யோசிச்சுக்கணும். புதுசா அந்த வருஷம் என்ன பலகாரம் செய்யணும், அதையும் நாங்க யோசிச்சுக்கணும். அதுல மிச்சம் மீதி எப்படி சேர்த்து வைக்கலாம், அதையும் நாங்க யோசிச்சுக்கணும். யோசி மண்டை மூலையே குழம்பி போச்சு. சரி, ஹேர்லாம் கொட்டி போயிடுச்சு சார். வாக்கப்பட்டு வந்தப்ப 6 அடி இருந்துச்சு, போய் 6 அடி தான் சார் இருக்கு. அதிகமாக வீட்டில் திட்டமிடுவது ஆண்களா பெண்களா? இட்லி தோசைலாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்க வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாப்பிட்டோம். இன்னைக்கு அப்படியா? கிடையாதுங்க. எல்லாமே இப்போ ரொம்ப சராசரி ஆயிடுச்சு. அவர்களை வந்து திருப்தி படுத்தணுன்றதுக்காக புதுமையான விஷயத்தை வந்து நிறைய செய்யறது பெண்கள் தான். அதுக்கு 45 நாள்லாம் தேவை கிடையாது. அப்படி என்ன புதுமையான விஷயங்கள்லாம் செய்றீங்க? கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க சார். கரெக்டாக கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த கடையில் இது கிடைக்கும்னு கரெக்டாக ஆர்டர் பண்ணுறது தான் அவங்க புதுமையாக செய்கிற விஷயமே. சார், ஒரு ஆண் ட்ரெஸ் எடுக்க போகும்போது எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷத்தில் எடுத்துருவான். ஒரு பெண் ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம் இருந்தாலும் கடையை விட்டு வெளியே வராத ஆள் ஆண்களா பெண்களாப்பா? அதுலேயும் சில பெண்கள் இருக்கு, இந்த பார்டரு அந்த சேரீல இருந்தால் நல்லா இருக்கும், வெட்டி வச்சு தைக்க அங்கே உட்காந்து. இந்த பூவு அதுல இருந்தால் நல்லா இருக்கும், பிச்சு ஒட்டு.
உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு செலவைக்கணும்னா யாருக்கு தெரியுமா வைக்கணும்? அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குறான் அந்த பையனுக்கு தான் சார் உலகத்திலேயே செலவைக்கணும். 58 புடவை எடுத்து போயிட்டு ஒன்று கூட நல்லாவே இல்லை. நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்னா 58 புடவை எடுத்து போட்டிருக்கு, நீ கொஞ்சம் கூட வருத்தமே படாமல் நிற்கிறியாங்களேன். 3 மணி நேரம் தான் சார் என்ன கஷ்டப்படுது. 30 வருஷம் ஆச்சு அவன் புருஷன் கல்யாணம் பண்ணி, அப்படியே நிற்கிறாரு பாருங்க. நடக்குதா இல்லையாங்க? உண்மையாக சொல்ல போனால் ஆண்களை டார்ச்சர் பண்ணுறது அவங்க தான். முண்டா பணியனோடு கடந்து போகிற எத்தனையோ அப்பாக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க சார். ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாத எத்தனையோ அப்பாக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு அம்மா கூட எடுக்காமல் வந்ததே இல்லை. எடுத்து வச்சுக்கிட்டு தான் பண்ணோம். நாங்கள் அந்த விலை உயர்ந்த புடவை எடுக்கிறோன்ற உங்கள் கற்பனை கதைக்கே கூட வரலாம். அப்படி எடுத்து வச்சாலுமே எந்த பொண்ணாவது 6 மணிக்கு எழுந்து நல்லா அந்த புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு கம்முன்னு வந்து உட்காந்துட்டு இருக்காங்களா? அன்னைக்கும் அதே பழைய நைட்டி, அதே பழைய புடவை, அதையே கட்டிக்கிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, வீட்டுக்கு தேவையான விஷயத்த, பண்டிகையை மறந்து உங்களுக்காக உழைக்கிறது யாரு? பெண்கள் நாங்க தானே. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தொழிலாளர்கள் தீபாவளி முன்னாடி பண்டிகைக்கு முன்னாடி ஓட்டி பார்ப்பாங்க தெரியுமா சார்? உங்களுக்கு வந்து 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. எதுக்காக? தான் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஓட்டி பார்த்து தன் குடும்பத்தை காப்பாத்துங்க ஆண்களை சார். அவங்க வந்து இன்னும் ஆதி காலத்திலே இருக்காங்களேன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. இப்போ நாங்கள் எல்லாரும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சார். ஒரு தீபாவளியோ இல்லை ஆயுத பூஜையோ இல்லை வந்து பொங்கலோ வருதுன்னா எங்களுக்கு அடுத்த நாள் நிகழ்ச்சி இருக்கு. இப்போ நீங்கள் நைட் எங்களுக்கு நிகழ்ச்சி இருக்கும் சார், காலையில் தீபாவளி இருக்கும். நாங்கள் நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேகமாக பஸ் ஏறி போயிட்டு அடுத்த நாள் தீபாவளிக்கு காலையில் என்ன செய்யணும் அப்படின்றத நாங்கள் யோசிப்போம். நாங்கள் அப்படியே ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்தாலும் அந்த 10,000 பட்டு புடவை எவ்வளோ நேரம் சார் கட்டிட்டு இருக்க முடியும்? நாள் ஃபுல்லுக்காக நீங்களாம் வேட்டியை கட்டிட்டு நீங்கள் 4 இடத்துக்கு போயிட்டு வரலாம். 10,000 பட்டு புடவையை கட்டிக்கிட்டு இட்லியை சுட்டுக்கிட்டு மாவு அள்ளி கரைச்சி ஊற்றிக்கிட்டு குழம்பு மேலே ஊற்றிட்டு இவங்க அழகாக டிவி பார்த்துக்கிட்டு பட்டிமன்றம் நாங்கள் பேசுகிற பட்டிமன்றத்தை இவங்க டிவியில் பார்த்துக்கிட்டு நம்மளே கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே பாரு அதே பழைய ஜோக்க தான் சொல்லிட்டு இருக்கவா வந்து பாருமாங்க. கணவர்னா நீங்கள் சம்பாதிக்க கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது. நாங்களும் சம்பாதிக்கிறோம், நீங்களும் சம்பாதிக்கிறோம். நான் இட்லி சுடுறேன்னா நீ சட்னி அரைக்கணும், அதை பண்ண மாட்டேன். ஆனால் நாங்கள் ஈக்குவலாக நாங்கள் சம்பாதிக்கிறோம், நீங்கள் தான் அதிகமாக சுமையை சுமக்கிறீங்கன்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் சார். பணம் வேணா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்களா இருக்கேன், அதுவே நாங்கள் பயந்து வாங்கி செலவு பண்ணணும். இது எத்தனை வட்டிக்கு வாங்கினதோ, எங்கே வாங்கினதோ, முடிஞ்சதுக்கு பிறகு என்ன புயல் வருமோ அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடுவோம். அதே கடனை நாங்கள் வாங்கி கொண்டாடிட்டா கூட நிம்மதியாக இருந்துடும் சார். இப்போல்லாம் கொடுக்கலாம், இவ்வளோ வட்டின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திட்டமிடுதலுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு எந்த வேட்டிக்கு எந்த சட்டை போடணும்னு இவ்வளோ அவஸ்தைகளையும் நாங்கள் தான் தேடி வாங்கி எடுத்து கொடுக்குறோங்க சார். இதுதான் உண்மை. நீ எடுக்கிற சேலைக்கு ஃப்ரீயா தரதாமா என் வேட்டையும் சட்டையா? அந்த வேட்டையவே கட்ட தெரியாதனால தான் சார் உங்களுக்கு ஒட்டிக்கேன்னு கொடுத்துருக்குறாங்க வேஷ்டி. போன உடனே முன்னாடி இருக்கிறது உங்கள் வேஷ்டி சட்டை தான். நாங்கள் தான் மேலே ஏறி தேடி போய் புடவை வாங்கிட்டு வர்றோம். ஜவுளி கடைக்கே போலன்னு தெரியும். உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல புடவை கடை தான் வச்சிருப்பான். 8வது ஃப்ளோர்ல வச்சிருப்பான் ஆம்பளைகளுக்கு. உண்மைதானே சார்? ஆயுத பூஜைன்னா, தீபாவளின்னா, பொங்கல்னா அதுக்கு முழுசும் திட்டம் போடுறது நாங்கள் தான் சார். 5 நாளைக்கு முன்னாடியே மாவு சேர்க்கணும் சார் தீபாவளிக்கு. நீங்க என்னென்ன பலகாரம் செய்றீங்க வீட்ல? முறுக்கு, மடக்கு, கெட்டி உருண்டை, தேங்காய் பாறை இதெல்லாம் முதல் நாளே ரெடி ஆயிரும் சார். இந்த பலகாரமெல்லாம் துணி போட்டு வேடி கட்டி வச்சுருவோம், எறும்பு போகாமல் சுற்றி சாக் பீஸ் போட்டு. அடுத்த நாள் செய்யும்போது தான் சுவியும் பணியாரம் வடை இதெல்லாம் செஞ்சு இட்லி செஞ்சுருவோம். முன்னாடியே கொஞ்சம் கறி குழம்பு அது மாதிரி வச்சுருவோம், சட்னி எல்லாமே செஞ்சுருவோம் சார். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இவ்வளோ பலகாரமும் இருந்தால் தான் சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ இத்தனை பலகாரமும் செய்யணும். அடுத்த வீட்டில் செய்வாங்க, அதுக்காகவாவது செய்யணும். எங்கள் பிள்ளைங்க ஏமாந்துடக்கூடாது. பண்டிகை காலங்கள் அப்படின்னாலே வீட்டு வேலைகள்னு ஒன்று வருது இல்லையா? இதில் ஆண்களின் பங்களிப்பு என்ன, பெண்களின் பங்களிப்பு என்ன? இந்த சாப்பாடு ஆக்குறது, குழம்பு வைக்கிறது, இதை தவிர அவங்க எந்த வேலையும் செய்யறதில்ல. அவங்க குழம்பு வைக்கிறதா இருப்பாங்க. நாங்கள் போய் அந்த கறியை வாங்குறதுக்கு எத்தனை கியூவில் நின்று படாத பாடுபட்டு முண்டி அடித்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க வீட்டில் இருந்துட்டு எல்லா வேலையும் சுற்றி செய்கிறது நாங்கள் தான். ஆனால் வந்து அவங்க வீட்டில் இருந்துகிட்டே வேலை வைப்பாங்க. இப்போ தீபாவளி அன்னைக்குலாம் எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா என் வீட்டுக்காரோட பங்களிப்பு? ஒரு 3 ஷர்ட் எடுப்பாரு சார், 2 ஜீன் எடுப்பாரு, ஒரு வேஸ்ட் எடுப்பாரு. காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுவாரு, பட்டாசு வெடிப்பாரு. அவரோட ப்ரொசீஜர். ஸ்வீட் சாப்பிடுவாரு, புது ஷர்ட் போடுவாரு, பட்டாசு வெடிப்பாரு, உள்ள வருவாரு, ரிப்பீட்டு. ஸ்வீட் சாப்பாடு பட்டாசு வெடிப்பாரு, வெளியே போவார், ரிப்பீட்டு. ஸ்வீட் சாப்பாடு பட்டாசு வெடிப்பாரு, வெளியே போவார். இதுதான் என் வீட்டுக்காரோட பங்களிப்பு. இத்தனை வருஷமா நான் பார்த்துருக்கேனே தவிர எந்த வேலையும் செஞ்சதா நான் பார்த்ததே இல்லை. ஸ்வீட் வீட்டில் செஞ்சதா வெளியில வாங்கினதா? அந்த ரிப்பீட்ல குலோப் ஜாமுன் மட்டும்தான் சார் நான் தொடர்ந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நான் பாராட்டுறேன், மனசுல இருந்து உண்மையை சொல்றீங்க. வெளியில இருந்து தான் சார் ஸ்வீட் வாங்குவேன். பண்டிகை காலங்களில் வீடை தயார்படுத்துவதில் யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு, பெண்களா ஆண்களா? சார் இப்போ லாஃப்ட்னு ஒன்று இருக்கும் வீட்டில். அதில் எப்பயுமே 10 மூட்டை கட்டியே தான் இருக்கும். அதில் என்ன இருக்கும்னா அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஜாமானை கட்டி மேலே போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா ஆயுத பூஜைக்கும் இறக்க சொல்லுவாங்க, கழுவுவாங்க, மறுபடியும் கட்டுவாங்க, மேலே தூக்கி போடுவாங்க. இறக்குறது நானாக தான் இருக்கும், மறுபடியும் ஏற்றுறது நானாக தான் இருக்கும். எடுப்பாங்க, கழுவாங்க, மறுபடியும் மேலே வைப்பாங்க. எடுப்பாங்க, கழுவாங்க, மறுபடியும் மேலே வைப்பாங்க. நாங்களும் சொல்லுவோம் ரிப்பீட். எடுப்பாங்க, கழுவாங்க, மறுபடியும் மேலே வைப்பாங்க. எடுப்பாங்க, கழுவாங்க, மறுபடியும் மேலே வைப்பாங்க. வீட்டு வேலைகள்னு ஒன்று வருது இல்லையா?
இதுல ஆண்களின் பங்களிப்பு என்ன, பெண்களின் பங்களிப்பு என்ன? நான்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னே எல்லாமே தயார்படுத்துவேன். ஒரு பட்டாசு பண்டு சீட்டு போட்டாதான் ஒரு வருஷம் மாசம் மாசம் கட்டும்போது தான் எனக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரும். மாசம் மாசம் நான் நகைச்சீட்டு போட்டாதான் அந்த ஒரு வருஷத்துல வரும். நமக்கு தெரியாம ஒரு சீட்டு போடுவாங்க சார். அந்த சீட்டுக்காரன் கரெக்டா 10 நாளைக்கு முன்னாடி ஓடிடுவான். அத அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிளான் நம்ம வச்சிருப்போம். அவன் ஒன்று தருவான், ஒரு காசு வச்சிருப்பான். கரெக்டா அன்னைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சந்தோஷமா இருப்பான் எங்கேயோ போய். இந்த சீட்டு யாரு போறா? ஆண்கள் போறாங்களா, பெண்கள் சார் போறாங்களா? எந்த ஆம்பளையும் சீட்டு போட மாட்டாங்க சார். எல்லாம் பெண்கள் தான் போடுவாங்க. சார் ஆம்பளைங்க சீட்டு போட மாட்டாங்க சார், சீனு வேணும் நல்லா போடுவாங்க. இந்த தீபாவளி காலத்துல எல்லாம் வந்துருச்சுன்னா அம்மா வீட்ல இருந்து தாத்தா பாட்டி வந்துட்டு அழைப்பாங்க, எங்க வீட்டுக்கு வந்து கொண்டாடுங்கன்னு. இந்த ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளையாச்சே கூப்பிட்ட உடனே போயிட்டு நமக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு சீன் போடுவாங்க. நான்லாம் வர முடியாது, வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா, நான்லாம் வர முடியாதுமாங்க. அப்ப எங்க அம்மா இவரை சமாளிச்சு சண்டை போட்டாவது எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா மரியாதை இருக்காது. சரி போயிட்டு வந்தாச்சு, வந்துட்டு திருப்பி நிம்மதியாவும் இருக்க விட மாட்டாங்க. உங்க சித்தப்பா ஏன் அப்படி சொன்னாரு, உங்க மாமா ஏன் இப்படி சொன்னாரு, அவர் என்ன அப்படி சொல்றாருன்னு அங்க நடந்த சண்டைய, ஒண்ணுமில்லாத சண்டைய வீட்டுல பேசி பேசி பூதாகரமாயி முன்னாடி 2 வாரம் பின்னாடி 2 வாரம்னு பண்டிகை ஒரு நாள் நடந்தாலும் இந்த சமாளிக்கிற வேலை மட்டும் ஒரு மாசம் போகும் சார். ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னைக்குமே ஒரு சண்டை நடந்துன்னா உடனே முடிக்கிறாலும் ஆம்பளைங்க. போன வாரம் உங்க அக்கா வந்தப்ப என்ன சொன்ன, உங்க அம்மா வந்தப்ப என்ன சொன்ன, உங்க சித்தி வந்தப்ப என்ன சொன்னேன்னு ஒரு சண்டையை பெருசாக்குறது பெண்களா ஆண்களா? ஒரு பண்டிகை ஆரம்பிக்கும் போது எந்த சண்டையும் இல்லாம இது முடிஞ்சிடணும்னு நினைக்கிறதே ஆம்பளைங்க மனசுதான் சார். எதற்கெல்லாம் விழா காலங்களில் வீட்டில் சண்டைகள் வருகிறது? எதுக்கெல்லாம் சண்டை வருதுன்னா, இதை வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்கல்ல, அதை நம்ம பிராண்டு வேற மாத்தி வாங்கிட்டு வந்தாலும் சண்டை தான் சார். கரும்பு வாங்கிட்டு வரல, அதுக்கும் ஒரு சண்டை. ஏன் இந்த கரும்பு வாங்கிட்டு வந்த, ஏன் இத்தனை கரும்பு வாங்கிட்டு வந்த, ஏன் அந்த கடையில வாங்கிட்டு வந்த, ஏன் இப்படி வாங்கிட்டு வந்த, இப்படி சண்டை. நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு சண்டை தான் சார். பண்டிகை காலங்கள்ல எதுக்கெல்லாம் சண்டை வருது? எங்க வீட்டு நான் வேலையில இருக்கேன், எங்க தங்கச்சி 2 பேரு, அக்கா ஒரு ஆளு. ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் வந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் கொஞ்சம் பணம் வேணும், ஏன்னா அவங்க வேலையில இல்லை அப்படின்னு சொன்னா போதும் சண்டை வந்துடுது. நீ ஏன் கொடுக்குற, ஏன் அவங்க வீட்டுக்காரர் பார்க்க மாட்டாரா, அவங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கொடுக்குறேன். என் தம்பி வேலைக்கு போல, இன்னும் அவனுக்கு இந்த வயசு வரல, அதனால தான் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து காசு கொடுக்குறேன். இதை எதையுமே கேட்காம நம்ம ஒரு பட்ஜெட் போட்டா இதை முதல்ல தூக்கி ஓரம் கட்டு அப்படின்னு சொல்றது பஞ்சாயத்து. எங்க வீட்ல எதுக்கு தெரியுங்களா சண்டை வருது, காலையில அந்த கம்பல்சரி தீபாவளினா அந்த இட்லியும் கறி குழம்பும் செய்யணும்ல, அந்த ஒரு வேளை எல்லா வாரமும் கரெக்டாக கெட்டியாக வர அந்த கறி குழம்பு நான் தீபாவளி அன்னைக்கு தண்ணியாக வந்துருச்சு அப்படின்னா அந்த தீபாவளியே அந்த வருஷமே நமக்கு முடிஞ்சு போன மாதிரி. காலையில் இட்லியுக்கும் கறி குழம்புக்கும் தானே காம்பினேஷன் நல்லா இருக்கும், தீபாவளி அன்னைக்கு தண்ணியாக வச்சுட்டே, தீபாவளி அன்னைக்கு தண்ணியாக வச்சுட்டு எனக்கு எப்படி இந்த விழாவை கொண்டாடுறதுன்ற மாதிரி அந்த கறி குழம்புக்காக ஒரு நாள் சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிருக்கேன் சார். நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறோம், நாங்க எல்லாருக்கும் பலகாரம் கொடுக்கணும், எங்க பலகாரத்துக்காக நாங்க பட்ஜெட் போடும்போது தான் நாங்க நிறைய திட்டே வாங்குறோம். அதுல அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி பலகாரம் செய்யலன்னு வேற கோச்சுக்கிறாங்க சார். அதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முள்ளு முருங்கையில முறுக்கு சுடணுமா, ஏன்னா அவங்க அக்கா செஞ்சுச்சான். கேழ்வரகுல அல்வா செய்யணுமா, 16 சுத்துல ஜிலேபி போடணுமா. அப்படி செய்யலைன்னா அதுக்கு ஒரு மன உளைச்சல் வருது சார். இத்தனையும் செஞ்சாலும் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல இந்த பலகாரம்னு சொல்லி எங்க மன உளைச்சலுக்கு உண்டாகுறாங்க சார். அவங்க சொல்றாங்க, அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இந்த ஆண்கள் தான், நாங்க தான் திருவிழா காலங்களில் அதிக மன உளைச்சலை சந்திக்கிறோங்கிறாங்க. அப்படி ஆண்கள் எந்த மன உளைச்சலை சந்திக்கிறது இல்லையா? தாய்மாமன் சீருன்னு ஒன்று இருக்கு சார், அது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, கூட பிறந்தவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு 500 ரூபா பணத்தை நேரில் கொண்டு போய் வச்சு கொடுக்கணும் சார். ஒரு வருஷம் என்னால் போக முடியலை, நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன், நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன், நீ அதை அப்படியே இது பண்ணிடனோடனே எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ எனக்கு 100 ரூபா கொடுத்தாலும் நேரில் வந்து கொடுனா, நான் சென்னையில் இருக்கேன், 500 ரூபா பணத்தை ஒரு பழத்தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு 1000 ரூபா டிக்கெட் போட்டு போய் வருஷம் வச்சு கொடுத்துட்டு வந்தேன் சார். இதில் அதிகமான மன உளைச்சல் அக்காங்கிறதும் ஒரு பெண் தான், மனைவிங்கிறதும் ஒரு பெண் தான். இந்த பெண் சமூகத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஆண்கள் தான் சார். எல்லா நாள்களும் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சாச்சும் வேலைக்கு போயிடலாம். அந்த பண்டிகை நாள் மணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுப்பி கறி வாங்க சொல்லுவாங்க. அப்போ அங்கேயே அப்பயே ஆரம்பிச்சு நமக்கான மன உளைச்சல் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உறவுகள் கையாளுறதுக்கு பாருங்க, அதுல இருக்கிற மன உளைச்சல் பெரிய மன உளைச்சல். நம்மளாம் என்னன்னா முடிஞ்சா கொட்டிடுவோம், இல்லை சில நேரம் பேசாம வந்துக்குவோம். அவங்க கொட்டவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, எல்லாம் தட்டு பிடிச்சாமான்லயே காட்டுவாங்க. டம்முன்னு போட்டா இன்னைக்கு அக்கா உள்ள வர்றது பிடிக்கல,
அடுத்த குழம்புல வந்து ஏதாவது ஒரு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியில்லை இது சரியில்லைன்னா ஓ மூஞ்சிக்கு இது போதாதா அப்படி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒண்ணு நம்ம பிடிக்காத செஞ்சிருக்கோன்ட்டு. இப்படி பல்வேறு சூழல்ல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி டைப்பே ரியாக்ட் பண்ணுவாங்க. வீடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க வர்றதோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத செய்கைகள்லாம் ஒன்று நடக்கும்போது அவங்களுடைய முகபாவங்களும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் எதெல்லாம் அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. ஒரு புது டிஷ் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு என்ன பேர்னு அவங்களுக்கே தெரியாது. செஞ்சு முதல்ல கொண்டாந்து நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க, ஏன்னா சோதனைகளை நாங்கள் தான். அதை வாய் வைக்கும்போது அங்கேருந்து ஒரு கேள்வி வரும், நல்லா இருக்குதா? நல்லா இருக்குன்னு சொன்னால் மிச்சம் இருக்குன்னு நம்ம தட்டுக்கு வந்துடும். நல்லா இல்லைன்னா மிச்சத்தோட நம்ம தலைக்கே வந்துடும். இப்போ அதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கோவப்பட்டுன்னு சொன்னேன், நான் கோவமாக இருக்குன்றதை நான் பேசி காட்டிடுவேன், இல்லைன்னா நான் திட்டி காட்டிடுவோம். ஆனால் அந்த பெண்கள் பேசவே மாட்டாங்க, மூஞ்ச பார்த்தீங்கன்னா மூணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியாமா? ம் சாப்பிட்டேன் மா எழுப்போம் அப்படின்னா அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டது இல்லாமல் ஏன் கோபமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம். இவ அதுக்கு கோபமா இருப்பாளோ, இவ இதுக்கு கோபமா இருப்பாளோ, ஒருவேளை அது தெரிஞ்சிருச்சோ, ஒருவேளை இது தெரிஞ்சிருச்சோ, நிறைய விஷயங்கள் இருக்கு சார். பண்டிகை காலங்களில் வீட்டில் இருக்கிற கணவன்கள் என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்க. தீபாவளி டைம்ல மட்டன் எடுத்துட்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. குடல் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணி குடல் குழம்போ இட்லியோ இருந்தாதான் என் குடல்ல இறங்கும்னு வேறு சார். குடல் குழம்பு அது க்ளீன் பண்றது எவ்வளோ ஒரு ப்ராசஸ். அது தீபாவளி அன்னைக்கு தான் நீ சாப்பிடணுமா? வேற எப்போ நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? தீபாவளிக்கு காலையில அந்த ஏரியால யாருமே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சரம் நான் தான் வைக்கணும்னு, அது ஒரு ஈகோன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய சரம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா விடிய காத்தால வைப்பாரு சார். ஆப்போசிட் வீட்ல அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட் அந்த அங்கிள். பெரிய பெரிய அணுகுண்டா வெடிப்பாரு. நான் போய் சொல்லுவேன், வேணாங்க இது வந்து அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனா கேட்க மாட்டாரு. அதெல்லாம் தாண்டி பெரிய டென்ஷன் தீபாவளி, பொங்கல் எல்லா விழா காலத்துலயும் நான் அனுபவிக்கிறது டீ சார். எதுக்கு தான் அத்தனை டீ குடிக்கிறாங்கன்னு தெரியல சார். நம்ம டிஃபன் முடிச்சு லஞ்ச் செய்யணும், ஏதேதோ செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க, கண்டினியூஸா கிச்சன்ல தான் இருக்கோம். டீ கிடைக்குமா? கொஞ்சம் போதும். கொஞ்சமா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் டீ வைக்கிறது ஒரு வேலை தானே. குடிச்சிட்டு குறை வேற, சக்கரை ஜாஸ்தி, இஞ்சி போட்டிருக்கலாம், ஏலக்காய் போட்டிருக்கலாம். டீ டீ டீன்னு ஃபெஸ்டிவல் டைம்ல டீ தான் சார் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய, அவர் பண்ற சேட்டையில மிகப்பெரிய சேட்டையா நான் ஃபீல் பண்றேன். டீ கேட்குறா டீ நானே கேட்பேன் சார். எப்பயுமே நான் கேட்பேன், பண்டிகைனால கூட கேட்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த வாங்கும் போது சொல்கிற கிடையாது. வந்த பின்னாடி இந்த இன்னொரு பொருள் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன், அப்போ டீ போட்டு அடிப்பேன். டீ போட்டு கொடுக்கும், போட்டு கொடுத்து மறுபடியும் போவேன். போயிட்டு மறுபடியும் வந்துடுவேன். வந்த பிறகு ஐயோ இந்த பொருள் மறந்துட்டேன், இது வாங்கிட்டு வாங்க, அப்போ டீ போட்டு கொடு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒழுங்கா ஒரே நேரம் சொல்லுங்க, ஒரு டீயோட முடிஞ்சிருக்கும். நீங்க ஒவ்வொரு நேரம் சொல்லும் போது எனக்கு ஒரு டீ தேவைப்படுது. எனர்ஜி என்னமா இல்லையா? இந்த பண்டிகை காலம் வரும்போதே இந்த மீடியாவும் சோசியல் மீடியாவும் வீடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? சோசியல் மீடியாவும் வலைத்தளமும் என்ன செய்யுது, இந்த திருவிழாவை நம்ம விரும்பி கொண்டாடுறது இல்ல, நம்மளை கொண்டாட வைக்குது. கொண்டாடாட்ட இந்த சமூகத்துல புறந்தள்ளப்படுறோம். கொண்டாட முடியலன்னா இந்த சமூகம் நம்மளை விலக்கி வைக்கிற மாதிரி ஒரு மாயை கட்டமைக்கிற இந்த சூழல்ல அதிகமா மனவலிய கஷ்ட உடல் வலிய சந்திக்கிறது இந்த ஆண் வர்க்கங்க தான் என்னுடைய பாயிண்ட். நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்டேட்டஸ் போடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட வந்து நில்லு, இதுதான் சார் நான் சொல்லுவேன். ஆனா ஷர்ட் ஒரு கலரா இருக்கும், வேஷ்டி ஒரு கலரா இருக்கும். அதுக்கு எதுக்கு சார் ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் நாங்க? அது கண்டிப்பா போட்டுட்டே வரமாட்டார். அன்னைக்குதான் தலை குளிச்சுட்டு உடனே எண்ணெய் வலிச்சுன்னு வந்து நிற்பார். காலையில எழுந்திருக்கும் போதே தீபாவளி வாழ்த்து யார் போட்டா? எங்க வீட்ல இருந்து தீபாவளி வாழ்த்து வந்துதா, உங்க வீட்ல இருந்து தீபாவளி வாழ்த்துதா? அங்கேயே ஆரம்பிச்சிடும் சார். அந்த வலைதளங்கள், அந்த வாட்ஸ்அப், இது ஃபர்ஸ்டே அந்த வாழ்த்துல தான் சார் ஆரம்பிக்கும். அதாவது நல்ல நாள்ல ஸ்டேட்டஸ் போடல, ஸ்டோரி போடலனா நம்ம வீட்ல ஏதோ கெட்டது நடந்துருச்சுன்னு துக்க விசாரிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க சார். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலவரம். நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். துபாயில் ஒரு 16 வருஷமா அங்கே இருக்கும்போது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் கொண்டாடும் போது ஒரு வித்தியாசமான மனநிலை இருக்கும். ஊரில் கொண்டாடுற மாதிரி நம்ம ஒரு பண்டிகைகளை கொண்டாட முடியலையே, நம்மளால போக முடியலையே, அவங்கள பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ முன்னாடியே பார்க்க முடியலையே, இந்த மாதிரி நிறைய ஏக்கங்கள் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நான் தலை தீபாவளி கொண்டாடினது 15 வருஷம் கழிச்சு. எப்படின்னு பார்த்தா, ஆமா, எப்படின்னா ஊர்ல அங்க கொண்டாடுறது வந்து ஒரு தீபாவளி மாதிரி இருக்காது, ஒரு பொங்கல் மாதிரி இருக்காது. ஸோ தலை தீபாவளிங்கிறது அம்மா வீட்டில் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபேமிலியோட 2 குழந்தைங்களோட வந்து என்னோட தலை தீபாவளியே கொண்டாடினேன். ஸோ அதனால என்னோட அனுபவங்கிறது டெஃபினட்டாக இந்த மாதிரி வலைதளங்கள் வந்து நம்மளை ரொம்ப வந்து ஏங்க வைக்குது, அதுதான் சொல்லணும். இங்க பாரு, இந்த பொண்ணு வந்து 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கு, ஏன் எனக்கு வந்து நீ 1000 ரூபாய்க்கு தான் நீ எடுத்து கொடுத்துருக்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போடலங்கிற மன உளைச்சல் ஒண்ணுன்னா, இன்னொன்னு எங்கேயாவது டூர் போயிடுறாங்க வேற, அந்த போட்டோவை அப்டேட் பண்ணிடுறாங்க வேற. அந்த போட்டோவை அப்டேட் பண்ணோன்னே வீட்டில் ஒரு பெரலையுமே வருது. அவங்கெல்லாம் பாருங்க, தீபாவளி 4 நாளைக்கு லீவ் போட்டுட்டு எல்லாரும் அந்தந்த ஊருக்கு போறாங்க.
நம்ம வீட்டில் யாரும் போக முடியலையே அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு நம்ம வர்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து பந்தா பண்றதுக்காக போட்டு நம்மளையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கிறீங்க. பெண்கள்லாம் சமைச்சு தட்டில் போடுறாங்களா இல்லையோ நெட்டில் போட்டுறாங்க. உடனே சிக்கன் குழம்புனா ஸ்டேட்டஸ், மீன் குழம்புனா ஸ்டேட்டஸ். என் பொண்டாட்டி ரசம் வச்சு கூட ஃபேஸ்புக்கில் போடுறான். 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க. 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க. நீ ஏன் போடலண்ணா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய, நான் தான் சாப்பிட்டவன்னு. தீபாவளி, பொங்கல் இது மாதிரி பண்டிகை காலங்களில் நமக்கு ஒரு விடுமுறை கிடைக்கும். ஒரு 2 நாள், ஒரு 3 நாள், 4 நாள்னு வருஷம் பூரா ஓடின இந்த கையும் காலும் அன்னைக்கு தான் வீட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா, அன்னைக்கு வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவா இருக்கு? இந்த மாதிரி லீவு கிடைக்கும் போது என்னுடைய நினைப்பு என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை போய் பார்க்க நடப்பேன். ஆனால் அன்னைக்கு தான் நினைச்சுவாங்கன்னா, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே, அல்லது எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லை அங்கே போய் காட்டுறோம், அல்லது என் தங்கச்சியை கூட்டி போய் இப்படி போய் காட்டுறோம். இப்படி ஒவ்வொரு இதுவாக சொல்லி 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 டார்ச்சர் பண்ணி கடைசியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாது. ஃபோனில் பேசுகிறோடு சரி அத்தோடு முடிஞ்சு வச்சு. விழா காலங்களில் நம்ம ஓய்வு எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிற மனைவிகள், பெண்கள் என்னவெல்லாம் வெளியில் கூட்டு போக சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் வந்து ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கிறேன். எங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முழு நேர பட்டிமன்ற பேச்சாளர்கள் கூட பேசி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும் சார். எங்களை மாதிரி உள்ளவங்கலாம் படு பாவம் சார். பள்ளிக்கூடத்துக்கு 8 மணி கிளம்புவோம் சார். மாலை 5 மணி வரலையும் ஒர்க் பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில். அதுக்கு பிறகு பட்டிமன்றம் கிளம்பி போவோம். இரவெல்லாம் தூக்கம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தூங்கலான்னு சொல்லிட்டு விடிஞ்சு 5 மணி 6 மணிக்கு வருவோம் சார். தூங்கலான்னு படுத்துப்போம் சார். அப்போதான் சார் வந்து எழுப்புவா, எங்கள் அம்மா பார்க்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உள்ளபடியே இந்த ஒரு வாரத்தில் அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்துருக்கலாம். இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. அது நம்ம வந்தாதான் போயிட்டு அவங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வர அளவுக்கான அவசியம்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சேடிஸ்ட் மனநிலைங்க சார் அது. என்னுடைய மனைவி வந்து வீட்டில் தான் இருக்கிறா, நான் பள்ளிக்கு போயிடுறேன். பகல் நேரத்தில் இந்த பண்ட பலகாரம் செய்யலாங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன எழுப்புவா, ஏங்க நீ ரொம்ப ராசியான ஆளு, எண்ணெய் செட்டில் நீங்க எண்ணெய் ஊத்துனாதான் எண்ணெய் குடிக்காது அப்படின்பா. ஆமாங்க, இப்ப எண்ணெயை ஊத்திவிட்டு நான் வந்துட முடியாது, உட்காருங்க முறுக்க பிடிக்கப்பா. அவ செஞ்சு வச்சிருக்கிற முறுக்கு இருக்கு பாருங்க, அதை புளியறதுக்கு ஒரு தனி சக்தி வேணும். புளிப்பால் குடிச்சாதான் அந்த முறுக்க புளிய முடியும். இப்படிப்பட்ட கொடுமைகள் நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இங்க பேசுறவங்க பூரா இங்கேயே இப்படி பேச்சு பேசுறாங்களே, இவங்க வீட்டுல இருக்கிற கணவன்மார்கள் எல்லாம் கேட்டீங்கன்னாக்க எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு தெரியும். பாவங்க நாங்க எல்லாம். சார் நான் என்ன கேக்குறேன், ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியிலேயே இத்தனை அவங்களுக்கு ஈக்குவலா பேசக்கூடிய இத்தனை பெண்களை பார்த்து பெண்கள்லாம் சேடிஸ்ட்னு எங்களையே இப்படி சொல்றாரு. அப்ப வீட்டுல அவங்க மனைவியை அவர் எப்படி நடத்துவாருன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க. எங்க வீட்டுல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களே உணர்ந்து பார்த்திருப்பீங்க. நான்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஆத்தா வந்து கையில மருதாணி வச்சு விடுவாங்க. காலையில அந்த தெருவுல நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கையை விரிச்சுக்கிட்டே நடந்து போவோம். ஏன்னா எல்லாரும் நம்ம கையை பார்க்கணும் அப்படின்னு. புதுசா எங்க அம்மா கொலுசு எடுத்து போட்டு விடுவாங்க. காலை பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். அப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை திருவிழால வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்ல உங்கள்கிட்ட வந்து அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல நாள்ல ஒரு மருதாணி போட முடியுதா சார்? ஒரு நல்ல நாள்ல ஒரு புது துணி உடுத்த முடியுதா? அப்ப இவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. இல்லையும் கூட பாத்தீங்கன்னா நாங்க சமைச்சு ஆசாசையா சமைச்சு வச்சுட்டு சரி புருஷன் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் 4 வார்த்தை நல்லதா சொல்ல மாட்டானா அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த எலும்பு ஏன் இன்னைக்கு வேகல, இந்த கறி ஏன் இன்னைக்கு சவக்கு சவக்குன்னு இருக்கு, ஏன் குழம்பு இவ்வளோ தண்ணியா இருக்கு, ஏன் குழம்பு அதுல இன்னும் மெயினா என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா, எங்க அம்மா சமைச்ச மாதிரி இல்ல, எங்க அக்கா குழம்பு வச்ச மாதிரி இல்ல, எங்க அம்மாவோட கைப்பக்குவம் இதுல இல்ல. நாங்களும் சொல்லுவோம் சார், எங்க அப்பா எங்களை பார்த்துக்கிட்ட மாதிரி சந்தோஷமா நீ பாத்துக்கலன்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை நாங்க கேட்டோம் அப்படின்னா உங்க மூஞ்ச போய் நீங்க எங்க சார் வச்சுப்பீங்க? ஃபெஸ்டிவல் அன்னைக்கு கூட வந்துட்டு ஆண்கள் எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தோட ஒன்றிணைஞ்சு சந்தோஷமா அந்த திருவிழாவை எங்களை வந்து கொண்டாட விடுறாங்கன்னு கேட்டாங்க 100% கிடையவே கிடையாது சார். எது சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க. எது இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தான் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. திருவிழா காலங்களில் வாங்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கு பொதுவா எவ்வளவு மாசம் ஆகுது? ரொம்ப இயல்பாக சொல்லணும்னா சார், துரத்துன காலம் போய் இஎம்ஐ தான் துரத்துதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இஎம்ஐ இல்லாத மனுஷனே இல்லை. இந்த திருவிழா காலங்களில் அவசரமாக ஆஃபரில் வாங்குற இஎம்ஐ இருக்குல்ல, இந்த இஎம்ஐக்கு 0% தான் சொல்லும்போது, ஆனால் கட்டி முடிக்கும்போது அது ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும். அதனால் 5 மாதம்லேருந்து 11 மாதம் வரைக்கும் நம்ம சம்பளத்தை கரெக்டாக கட் பண்ணி கட்டும்போது தான் அது ஒவ்வொரு இஎம்ஐக்கும் வலிக்கும் சார். 4ஆம் தேதி ஆனால் இதுக்குள்ளே 25,000 வைக்கணும். வைக்கலைன்னா நாம் வந்து அடுத்த நாள் கண்டிப்பாக அதை பிடிச்சிருவான், இல்லைன்னா செக் பவுன்ஸ் ஆகிடும்னா நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த 4ஆம் தேதிக்குள்ளே எங்கேயாவது மறுபடியும் ஒரு கடனை வாங்கி அதுக்குள்ளே வைக்க வேண்டியதாக இருக்குது. சில சமயம் ஜுவல்ஸை கூட வச்சு நான் வச்சுருக்கேன். வைக்க வேண்டியது இருக்கு. யதார்த்தமாக சொன்னார். இது மாதிரி தான் கேட்குறேன். கடனை வாங்கி போனஸ் கொடுத்தா முதலாளி, போனஸை வாங்கி கடனை அடிச்சா தொழிலாளி. ஆக இந்த கடன்றது ஒரு பண்டிகையில் ஆரம்பிச்சு அது அடுத்த பண்டிகைன்னு அப்படி போயிட்டே இருக்கு சார். அது திருவிழா பண்டிகை காலங்களில்
எப்படிப்பட்ட கடன் சுமையை ஒவ்வொரு ஆணும் சுமக்குறாங்க? நம்ம கடை வாங்கினா நம்ம பேரில் வாங்குறோம், சொத்து வாங்கினோம்னா பொண்டாட்டி பேரில் வாங்குறோம். சொத்து கடனை நம்ம பேரில் வாங்கணும். ஏன்னா நம்ம மனைவியோ நம்ம பிள்ளையோ நாளைக்கு கடன் சுமையால் போய் ஒருத்தர் நின்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆம்பளை கடன் வாங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ கடன் சுமை திருவிழா காலங்களில் பண்டிகை காலங்களில் ஏன் வருதுன்னா, முன்னாடி இல்லை, இப்போ அதிகமாக இருக்குது. முன்னாடி பார்த்து பார்த்து வாங்கணும், இப்போ பார்த்ததெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ அதை வாங்கி கொடுத்தா தான் நம்ம மனைவி சந்தோஷமா இருக்கு பண்ணுறதுக்காக கடை வாங்கி எங்கேயா ஏதாவது கஷ்டப்பட்டு அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொருள் அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களான்றது தெரியாது. ஆனால் அந்த கடனை கட்டுறதுக்கு அந்த கணவன் படுற வழியில் 1% அவங்க யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா அடுத்த வருடம் வேறு ஒரு பொருளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்காது. ஆனால் அதை அவங்க நினைக்கிறதுல வருஷம் நாங்கள் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம், கட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்பொழுது ஒரு ஆணுடைய இதயம் லேசா இருக்கும்னு கேட்டா, இந்த இதயத்துக்கு மேல இருக்கிற பாக்கெட் இருக்குல்ல, இந்த பாக்கெட்டு கனமா இருந்தாக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற இதயம் என்றது லேசா இருக்கும். மேல இருக்கிற பாக்கெட் எம்டியா இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற இதயம் கனமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் ஒவ்வொருத்தருடைய நிலை அப்படித்தான். இந்த இஎம்ஐன்னு சொல்றாங்களா, அதுக்கு என்னத்துங்களா அர்த்தம்? எழ முடியாத இடம். அது வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆணும் படுகின்ற வேதனை என்பது பல நேரங்கள் அது தற்கொலையில் கொண்டு முடிகின்ற சூழ்நிலை இருக்குது. அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக வேண்டி அங்கிருந்து நண்பர்களுக்கு போன் அடிக்கிறான், ஜிபேல பணத்தை அனுப்புறான், 2 நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். 2 நாள்ல திருப்பி கொடுக்க முடியாத சூழல்ல அந்த நட்பு என்பது அங்கே கெடுகிறது என்று சொன்னால், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கின்ற ஆண்களுடைய கடன் சுமை சார். இந்த நிலைக்கு அதிகமா ஆளாகுவது ஆண்கள். இப்போ நம்ம குடும்பங்கள்ல இந்த விழாக்களுக்காக நம்ம வாங்குற கடன்களா இருக்கட்டும், அதாவது குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களை குழந்தைங்களுக்கு புரிய வைப்பது ஆண்களா பெண்களா? அதாவது ஒவ்வொரு பட்டிமன்ற பேச்ச லைஃப் எப்படின்னாக்கா, நாங்க பட்டிமன்றம் பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களோட உயிருக்கும் சரி மானத்துக்கும் சரி உத்தரவாதம் கிடையாது. நைட்ல நாங்க அவ்வளோ தூரம் நாங்க டிராவல் பண்றோம். அப்ப அம்மா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் உனக்கு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றப்ப அந்த பொருளோட அருமை உணர்ந்த வந்து அதை வந்து பார்த்து பண்ணுவான். அதே மாதிரி இப்போ வரைக்கும் என் பிள்ளைய பத்தி நான் பெருமையா சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் என் பிள்ளை என்கிட்டே இருந்து அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம அம்மா கஷ்டப்படுறா, ராப்பகலா கண்ணு முழிச்சா வந்து எல்லாத்தையும் பண்ண. ஏன்னா ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இருக்கண்டா நீ தாராளமா கேளுடா, அப்பா இருக்கண்டா நீ ராஜா விட்டு சிங்க குட்டிடா, எங்க அப்பன் தான் எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை தூக்கி விட்டுட்டு அந்த பிள்ளைங்களை வந்து தருதலையா வந்துட்டு ஆக்கி விட்டு போயிருவாங்க. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக உங்களுடைய கஷ்டங்களை நீங்க குழந்தைங்க புரிய வைக்கணும்னு சொல்ற வரைக்கும் சரிட்டு. ஆனா அப்பாக்கள் அனைவரும் பிள்ளைகளை தருதலையாக ஆக்கி விடுவாங்கன்னு சொல்றது இல்ல சார், நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது சார். எவ்வளவு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நான் நினைக்காத ஒரு இடத்துக்கு தன் பிள்ளைகள் போகணுங்கிற மிகப்பெரிய கனவோட ஒவ்வொரு தகப்பனுமே இருக்காங்க. அதான் நீங்க என்ன மாதிரியான உங்க குடும்ப சூழல்களை புரிய வைப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன மாதிரி செய்றீங்க? என் பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நான் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காம மற்ற பிள்ளைங்க மாதிரி ஐஃபோனை கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா கூட சொல்லுவார், குழந்தை அவ்வளோ இடத்துல படிக்கிறா, நம்ம வாங்கி கொடுத்துடலாம் சொல்லுவார். ஆனால் நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா பின்னாடி கல்யாணம்னு வரும்போது என்ன செஞ்சுதான் கேட்பாங்க. நம்ம இதெல்லாம் தான் சோர்ஸாக காமிக்கணுமே தவிர ஐஃபோனோ அவ போட்ட ட்ரெஸ்ஸோ வந்து பேச்சா வராது. நகை நட்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தையும் நான் என் குழந்தைக்கு சொல்லி தான் சார் கொடுக்குறேன். என் பொண்ணுகிட்டயே நான் சொல்லுவேன், இவ்வளோதாம்மா அப்பா சொல்கிறாங்க பட்ஜெட்டு, 2000 ரூபாய்க்குள்ள தான் இன்னைக்கு எடுக்கணுங்கிறாங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு. அவள் போய் ட்ரெஸ்ஸை எடுக்கும் போதே அந்த பில்லை தான் பார்ப்பா. அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த பில்லை பார்த்துட்டு அப்பாவோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம், அதுக்குள்ள என்ன ரேட் இருக்கு அதை பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரெஸ்ஸுக்கே அவள் போவா. இல்லை பட்ஜெட்டை அவரு டிசைட் பண்ணிடுறாரு, நீங்கள் எக்ஸிக்யூட் மட்டும் தானே பண்ணுறீங்க. நீங்கள் பட்ஜெட் டிசைட் பண்ணி தானே அது உங்களுக்கு. இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட தானே வந்து கேட்குறாங்க குழந்தைங்க, பொண்ணுக்கு எடுத்து கொடுங்கிற பொறுப்பை தானே உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆமா எங்க நீங்களே ஏங்க அவ இவ்வளவு கேட்கறா 4000 ரூபாய் கேட்கறா, நம்ம 2000 ரூபாய்க்குள்ள பண்ணுவாங்க, அப்புறமா வேணா அடுத்த வருஷம் அதை பண்ணிக்கலாங்கிற சொன்னா தானே நீங்க பட்ஜெட் பத்மநாபம்னா நீங்க அங்க வருவீங்க. கரெக்ட் தான் சார். இருந்தாலும் மனைவிக்கு தானே சில விஷயங்கள் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா ஆண்கள் வந்து குழந்தைங்கிட்ட சொன்னா குழந்தைங்களோட மனசு கஷ்டப்படுங்களேங்க. மனைவிட்ட சொன்னாதான் மனைவி மூலியமா குழந்தைங்களுக்கு போகும். ஏன்னா அவங்க முதலையே ஏன்னா இவ்வளவு இல்லை அப்புறம் கடன் வாங்காம நம்ம தப்பிக்கலாம். இல்லைன்னா கடன் வாங்கி தானே சார் குடும்பம் நடத்தணும். அப்ப தீபாவளிங்கிறது ஒரு சுமையா தானே ஆகும். இப்போ நம்ம இவ்வளவு கலந்துரையாடி இருக்கோம், ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு திருவிழா காலங்களை பத்தி ஆண்கள் என்ன சுமையை சுமக்குறாங்க, பெண்கள் என்ன சுமையை சுமக்குறாங்க அப்படிங்கிறத பேசணும்ல. பெண்கள் எதை திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்குள்ள வாங்க பழகிக்கணும். எந்த விஷயத்திலையும் பிடிவாதம் பிடிக்க கூடாது சார். எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச உம்முன்னு வச்சிடாம அந்த எதுக்கு உம்முன்னு வச்சிருந்தீங்க சொல்லிட்டாவது தயவு செஞ்சு உம்முன்னு வச்சிருங்க.
அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது சார். நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணாலே போதும். அடுத்தவங்களை பார்த்து டிசைட் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. எதெல்லாம் அவங்க பெண்களாக இதை மாற்றிக்கிட்டா இன்னும் குடும்பம் சுமூகமா இருக்கும். கொஞ்சம் நல்லா சமைக்க கற்றுக்கணும். புரியுது உங்க ஆதங்கம். சமைச்சு மாறல போல இருக்க. ஒரு ஆண் எதை மாத்திக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு? வேலையை வந்து பகிர்ந்துக்கணும். கொஞ்சம் அன்பா பேசினா போதும் சார், நாங்க காலிலே விழுந்துருவோம். அவங்க குடும்பத்தை நாங்க மதிக்கணும்னு சொல்ற மாதிரி எங்களையும் எங்க வீட்ல உள்ளவங்களே அவங்க முதல்ல மதிச்சாலே போதும் சார், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது அவங்க கிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பு அன்பு இருந்துச்சோ அதவே எப்போதும் எங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறாங்க சார். சார் எங்களுடைய மெனக்கெடல்களை அலட்சியப்படுத்தக்கூடாது சார். பண்டிகை காலங்களில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் சார், சந்தோஷமாக எல்லாரையும் செய்கிறோம். ஆனாலும் ஊர் உலகத்தில் என்ன யாரும் செய்யாமையா இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் சரியா அப்படின்ற ஒரு வார்த்தை அது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன் சார். சார் உட்காந்து பேசினாலே போதும் சார். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. பண்டிகைகள் அப்படின்னாலே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க நான் என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிற ஒரு மாயைக்குள்ள போய் இன்னைக்கு இருக்கிற அநேக குடும்பங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. மற்றவர்களுக்காக நாம ஒரு பொருளை வாங்கணுங்கிற நிர்பந்தத்தையும் 2 பேருமே தவிர்க்கணும். உண்மையான சந்தோஷம் தான் பண்டிகை காலங்கள்ல விழா காலங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும்னா நீங்கள் சொன்ன இந்த மாற்றத்தை பெண்களிடம் எதிர்பார்க்கிறத அவங்க மாத்திக்கிறதுக்கும் தயாராகணும். அவங்க எதிர்பார்க்குற உங்ககிட்ட இருக்கிற மாற்றத்தை நீங்களும் தயாராகணும். பணம், அதே நேரத்தில் பணி சுமை, அதே நேரத்தில் உழைப்பு, பயணம், இதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துல குடும்பத்தில் சந்தோஷம் வேணுங்க. அதுதான் 2 பேருமே கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய குடும்பங்களில் சந்தோஷம் திளைக்க வா தமிழாவா உங்களை வாழ்த்துகிறது. பண்டிகை காலங்களில் அதிகமாக குடும்ப சுமைகளை சுமப்பது ஆண்களா பெண்களா விவாதிச்சுக்கணும். அதில் ரொம்ப சிறப்பாக பேசி அவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நேரம் இது. ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர், ராவோஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர், டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர் தான். ராவ்ஜி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் மற்றும் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹாம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.